சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல பேட்ட திரைப்படம் பொங்கல் விருந்தாக திரைக்கு வர இருக்கு. இந்த படம் செம எதிர்பார்ப்புல இருக்கு. இந்த படத்துடைய ரன்னிங் டைம் தற்போது வெளியாகி இருக்கு. சுமார் இந்த படம் 2 மணி நேரம் 52 நிமிடம் ஓடும் என குறிப்பிட்டிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் இந்த காலகட்டத்துல இத்தனை மணி நேரமா என ஷாக் ஆகி இருக்காங்க. மேலும் இந்த படத்துல எந்தெந்த காட்சிகள் கட் செய்யப்பட்டுள்ளது என்ற விவரத்தை ஒரு புகைப்படத்துடன் வெளியிட்டிருக்காங்க. அந்த புகைப்படங்கள் இதோ. இதை வைத்து பார்க்கையில படத்தில் ஏகப்பட்ட சீன் கட் பண்ணிருக்காங்க, நல்லாவே தெரியுது. இந்த நீக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் படம் வெளியிடுவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பேட்ட படத்துடன் பொங்கல்ல அஜித் சாரின் விஸ்வாசம் படமும் மோத இருக்கு. இந்த படத்திற்கும் ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா தயாராகிட்டு வராங்க. இந்த படத்திற்கான போஸ்டர் பேனர் அடிக்கும் பணியில தல ரசிகர்கள் களமிறங்கி இருக்காங்க. தற்போது இந்த படத்திற்கும் சென்சார் போர்டு சர்டிபிகேட் வந்திருக்கு. இந்த படத்திற்கு தணிக்கை துறையினர் யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இதை வைத்து பார்க்கும்போது படம் குடும்பங்கள் கொண்டாடும் படமா உருவாகி இருக்கிறது என்பது நல்லாவே தெரியுது. மேலும் இந்த படத்துல எந்த ஒரு காட்சிகளும் நீக்கப்படவில்லை. விஸ்வாசம் கண்டிப்பாக குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இருக்கும் என்று இந்த படத்துடைய இசையமைப்பாளர் டி இமான் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இன்னும் சில தினங்கள்ல படத்துடைய ரன்னிங் டைம் வெளியாகும். ஆனா ரன்னிங் டைமை பற்றி ஒரு சுவாரஸ்ய தகவல் மட்டும் தற்போது வெளியாகி இருக்கு. படத்துடைய சென்சார் தகவலை படக்குழு 2.24 மணிக்கு வெளியிட்டதால ஒருவேளை ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 24 நிமிடமாக இருக்குமோ என ஒரு ரசிகர் ட்வீட் போட்டிருந்தாரு. இதை சிலர் கேலியாகவும் சிலர் சீரியஸாகவும் எடுத்திருந்தாங்க. பொங்கல் பண்டிகைக்கு அஜித்தின் விஸ்வாசம், ரஜினியின் பேட்டை, இந்த இரு படங்கள்ல நீங்க எந்த படத்துக்கு முதல்ல போவீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.